பரவாயில்ல, நான் எதிர்பார்த்தோட நல்லபடியாக முடிஞ்சுனேன். அஞ்சு நாள் வெளியூருக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அவங்க ஆசைப்படி கரெக்டா நடந்துக்கணும். இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கிட்டயா சொல்லி தப்பிக்கணும்னு நினைச்சீங்க, உங்க எல்லாரையும் தொலைச்சு போடுவேன். சாக்கிறத என்ன இருந்தாலும் இந்த புரோக்கர் பையன்கிட்ட நம்ம கொஞ்சம் சாக்கிறதையா இருக்கணும். அழாதீங்கப்பா, நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நமக்கு அப்படி எதுவும் நடக்காதுப்பா. கர்த்தர் கைவிட மாட்டாரு. ஏன்பா இதை எத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை? சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான். ஆரம்பத்துலலாம் இப்படி இல்லப்பா. சமீபத்துல தான் ஒருத்தனை சேர்த்துக்கிட்டாங்க. அதுல இருந்து தான் அவங்கள எப்படியாவது காப்பாத்திடணும்ப்பா. சரி, கவலைப்படாதப்பா, பார்த்துக்கலாம். ம். கூட்டிட்டு போங்க. ஃபாதர். எஸ் ஃபாதர். குழந்தைகளை இந்த சிஸ்டர் பாத்துக்குவாங்க. சரிங்க ஃபாதர். இந்த ஹோம் ஹைதராபாத்ல இருக்கிற மெயின் பிரான்ச்சுக்கு மாத்த போறோம். அதனால இங்க இருக்கிற எல்லாருமே இன்னும் 2 நாள்ல ஹைதராபாத்துக்கு போக வேண்டியிருக்கும். சரிங்க. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் நான் இப்பயே பண்ண ஆரம்பிச்சிடுறேன். தேங்க்யூ ஃபாதர். சிஸ்டர், இவங்களை அழைச்சிட்டு போங்க. என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நம்ம நல்லது நினைச்சு பண்ணது நம்மளுக்கே சிக்கலா போச்சேப்பா. நீ அவ்வளவு தூரம் போயிட்டா நம்ம எப்படி பாக்குறது? ஃபாதர். வணக்கம் ஃபாதர். வாங்க. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஃபாதர். வாங்க, பேசிட்டே போவோம். வேற யாரையும் வச்சு ஹோம் இங்கே மெயின்டைன் பண்ண முடியாதா ஃபாதர்? இதில் நான் எதுவும் செய்ய முடியாது பாண்டி. இது ட்ரஸ்ட் எடுக்கிற முடிவு. அவங்களோட நேரடி கண்காணிப்பில் இருக்கிற மெயின் பிரான்ச்சுக்கே ஹோமை மாற்ற சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் சைக்காலஜிக்கலாக ஒரு மாறுதல் கிடைக்கும்னு நம்புறாங்க. சரிங்க ஃபாதர். அது காலேஜ் ஸ்கூலெல்லாம் சேர்ந்த பெரிய அட்மாஸ்பியர். கிரேசி, உன்னோட ஃபியூச்சருக்கு கூட நல்லா இருக்கும். அது இல்லை ஃபாதர், வந்து என்னாச்சு? கிரேசி ஹைதராபாத் கூட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் பார்க்குறதே சிரமமாக ஃபாதர். அது நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நானும் அதான் யோசித்தேன். ஆனால் இது ட்ரஸ்டோட முடிவு பாண்டி. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன ஃபாதர்? அது நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான். ஏன்னா அந்த ட்ரஸ்டோட ரூல்ஸ் பிரகாரம் ஹோமில் இருக்கிற ஆணோ பெண்ணோ மேரேஜ் பண்ணாதான் வெளியில் போக முடியும். அதுவும் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அப்படி பண்ணுறதா இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் இருக்குது. நாளையிலிருந்து ஹைதராபாத் பிரான்ச்சுக்கு கண்ட்ரோல் போயிடும். அப்புறம் நானே நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் தான் முடிவெடுக்கணும். காட் பிளஸ் யூ.
ஏய் யாரா நீ நான் கேக்குறேன். மொத்த ஆசிரமத்தை இழுத்து மூட வச்சுட்டு எங்க எல்லாரும் வளர்ப்பு இங்க எடுத்துட்டு உங்க உயிரோட வாழ்ந்த நினைச்சையா ஒன்னியா வச்சுக்கிறேன். வணக்கம். என்ன விஷயம்? கோயம்புத்தூர் வரைக்கும் வேலை விஷயமா போயிருந்தேன்ப்பா. என்னதுக்கு? அங்கே நம்ம பாண்டியை பார்த்தேன். அவனுக்கு என்ன? இல்லைப்பா, அங்கே பாண்டி ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருந்தாப்புல. என்னடா சொல்ற? ஆமாம்ப்பா, உண்மையாக தான் சொல்கிறேன். அதான் உங்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டு போய் வந்தேன்ப்பா. ஹலோ. சொல்லுங்கப்பா. ஊர் திருவிழா கேட்ப வர்ற? முடிஞ்சா வர்றேன்ப்பா. முடிஞ்சா வர்றியா? கண்டிப்பா வரனே. என்னடா பேச்ச காண? இனிமே மாசம் மாசம் பணமெல்லாம் அனுப்ப முடியாது. 2 நாள்ல ஊர்ல வந்து இருக்க பாரு. சரிப்பா. போன வை. அடி சக்கேனா அடிக்கு ஒரு விசை வீட்டுக்கு போன் வருமே, எங்கடா காணான்னு பார்த்தா இந்த கூத்து நடக்குதாக்கு. இதுக்குத்தே வர திருவிழா கூட தொலை முடிஞ்சா வரேன்னு சொன்னாரோ, இது ஒன்றுதே இந்த வீட்டில் நடக்கலை. குனிஞ்ச தலை நிமிராத பிள்ளைன்னு சொன்னாங்க. நாம தான் தலை குனிஞ்சு நடக்கணும் போல. இதுக்கெல்லாம் காலகாலத்தில் கால் கட்டு போட்டால் தானே சரிப்பட்டு வரும். நீ ஏண்டி ஏன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்க? நான் என்ன வில்லுப்பாட்டா படிக்கிட்டு இருக்கேன்? வேலையை படி. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கண்ணே. மாப்பிள்ள இருக்கானா? நான் அங்கே தானே இருக்காரு, கொடுக்குறேண்ணே. ஏ மண்டையா, அண்ணங்கடா தோப்புக்குள்ள தாக்கா இருக்காரு. ஏலே, பெரிய பொட்டுமா போட்டுட்டு இருக்க, சின்னதா போடுறா. போட்டுக்கிறக்கா போக்கா. ஏன்னா கழுவா பெரிய ரவுடி என்ன தோப்புக்குள்ள ஆளை பார்த்த உடனே பேட்டில ஒண்ணு போட்டாரா? நம்ம முன்னாடி நிக்க முடியுமா மாமா? ஏங்க, எங்க அண்ணன் பேசுது, இந்தாங்க. ஏத புறா மச்சான். சொல்லுங்க மச்சான். மாப்பிள்ள, நம்ம சின்னவனுக்கு ஒரு பொண்ணு வாங்கணும். யாரு? நம்ம சொல்ல பண்ணிக்கா. இந்த ஒரு நிமிஷம் மச்சான். இந்தாடா. அது சரி மச்சான், உன் தங்கச்சி முத்துக்கண்ணி அது மகளா கட்டி வைக்கணும்னு சொல்லி தவிக்கிறீங்க. விஷயம் தெரிஞ்சா ஆத்தாளு மகளை நானும் தூக்கினாலும் மச்சான். அது சரிப்படாத மாப்பிள்ள. முத்துக்கண்ணி என் தங்கச்சியா இருந்தாலே அது புரிச்சு சட்டி புளி கொடுத்துல பொண்ணு எடுக்க கூடாது. அது கொல்ல பிரச்சனை இருக்கப்பா. அதை விடு. உன் பங்காளி வீட்டுல பொண்ணு இருக்குன்னீல. ஆமா மச்சான், முரட்டு பணக்காரங்க. உங்களுக்கு ஏத்த ஆளு மச்சான். தங்கத்தை இடக்கடை விட்டு குமிச்சிட மாட்டாங்களா? அதை என்னன்னு பார்த்து பேசி விடு மாப்பிள்ள. சரி மச்சான். மச்சான் என் பொறுப்பு. இந்த சோழியம் முடியாம எந்த சோழியும் பார்க்க மாட்டேன். வச்சிடறேன் மச்சான். வச்சிடறேன். ஃபாதர், நான்
மனசு நினைக்கிற நல்ல விஷயங்களுக்கு மதம் ஒரு தடையா இருக்கக்கூடாது. ம்.